5 வருட காலத்திற்கு 5,5 லட்சம் கோடி ரூபாய் கடன் செய்துதான் இந்த நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு செய்தி என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். நிச்சயமாக இழப்பீடை பற்றி பேசுவதற்கு முன்னதாக எதிர்க்கட்சிகளை பற்றி சற்று பேசிவிட்டு வருவோம். இந்த நிகழ்விலே எதிர்க்கட்சிகளை இன்று கூட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், திரு எல்முருகன் அவர்கள், முன்னதாக ஒரு அண்ணாமலை அவர்கள், நயினா நாகேந்திரன் அவர்கள், பிஜேபி சார்ந்த அத்தனை தலைவர்கள் வந்து பேசிவிட்டு சென்றார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 என்று இவர்கள் செய்த அத்தனை ஊழல் பட்டியலிலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். மத்தியிலே ஆட்சி இருந்தும் ஏன் அவர்களால் ஒன்றும் முடியவில்லை? அமலாக்கத்துறை ரெய்டு ஒன்று நடக்கும், அது 3-4 நாள் தலைப்புச் செய்தியாக வரும். இது நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை ஃபைல் 1, 2, 3 என்றெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார். அதற்கு பிறகு விடிவதற்குள் டெல்லி சென்று விட்டு பிரச்சனையை சுகமாக முடித்து கொண்டு காலை வந்து சேர்ந்து விடுகிறார்கள். ஆக இதனுடைய இந்த காரணத்திற்கு பிஜேபியும் ஒரு காரணம்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு சென்று இன்று வரை இந்த மந்திரிகளை பதவி நீக்கம் செய்கிறார்கள். 6 மாதம்